சனி பகவான் கோவில் அமைக்கிறதுக்கான இடமுமே கூட இந்த சோடி பிரசன்னத்தை தான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இந்த சோடி பிரசன்னம் எந்த அளவுக்கு சார் உங்களுக்கு அவ்வளோ பற்றா வந்து இருந்திருக்கு? நீங்க ஆதிலே சொன்ன மாதிரி முன்னாடில இருந்தே நான் ஒன்றும் இந்த ஜோதிடம் பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னீங்க. சரி, எப்படி சார் உங்களுக்கு இந்த சோடி? அருமையான கேள்வி. இந்த கேள்வி இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட நிறைய பார்த்து ஆங்கிட்ட பேசியிருக்கப்போ சொல்லியிருக்காங்க, ஆனால் யாரும் கேட்டதில்லை. இது நம்ம ஒரு முறை கல்லூரி படிப்பை முடித்தது நான் கலங்கி போய்விட்டேன். இந்த உலகத்தில் எப்படி வாழ போகிறோம், எப்படி போராட போகிறோம், நமக்குன்னு ஒரு வாழ்வை எவ்வாறு அமைத்து கொள்ள போகிறோம் என்று கலங்கி நின்ற போது நான் சென்று நின்ற இடம் வந்துமா குச்சனூர். குச்சனூர் வந்து தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். மனம் கலங்கி உட்காரும் பொழுது தான் எனக்கு இந்த எண்ணம் தோண்டியதுமா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் கேரளாவை சேர்ந்தவர் தான், மலையத்துவ தேசத்தை சேர்ந்தவர். அவர் தான் எனக்கு வந்து கூட இருந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கேருந்து சுவாமி வரீங்கன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி வரேன்னு சொன்னேன். அவரும் அங்கேருந்து வரேன்னு சொன்னேன். 2 பேரும் பேசிடுவோம். ஏதோ தெரில, பூர்வ ஜென்ம ஒரு பிணைப்பான்னு தெரியல. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆர்வம்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ஆர்வமும் இல்லை. எனக்கு ஐ டோன்ட் நீட் எனிதிங். எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு இறைவன் இறைவன் இறைவன். அப்போ அதுக்கு ஒரு வழி, வாழ்க்கையை எப்படி ஓட்ட போகிறீங்க தெரியல என்று சொல்லும்போது தான் அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா, எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய பிரசன்னம், இந்த சொடி பிரசன்னம், ஜோதிடெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. அதை சொல்லக்கூடியவங்கள்ட்ட போய் நான் நின்றுக்கேன்னு கவலைப்படாதீர்கள் வாருங்கள் என்று கூறி என்ன சொல்கிறதுன்னே தெரில. அந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு 25 வருட காலமாகிடுச்சு. அவர் எனக்கு கூப்பிட்டு இந்த கர்ணபிசாசினி தேவதையை சொல்லி 12 சோடியை என் கையில் கொடுத்து நீங்கள் உருட்டி பாருங்கள், இதை வைத்து தர்மத்திற்கு அது சொல்லுங்கள், அதர்மம் சொல்ல வேண்டாம், நேர்மையாக சொல்லுங்கள், எளிய பரிகாரம் சொல்லுங்கன்னு சொன்னபொழுது நான் பிராய்ச்சிட் பண்ணம்மா. தொடர்ந்து பயிற்சி 3 மாத காலம் என் குருவோடவே இருந்தேன். அவர் கற்றுக் கொடுத்தது தான் இந்த சோழி பிரசனம் என்பது.